ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூஸ் ரெப் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த யூஸ் ரெப்புங்கிறது ஒரு HTML எலமெண்ட்டை டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ப்ராப்ஸ் ஷேரிங் டேட்டா ஒன் காம்பனன்ட் டு அனதர் காம்பனன்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சிருப்போம். இப்போ ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னா என்னென்னா, நான் டேட்டாவை தான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சைல்டு காம்பனண்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்காக நான் பாஸ் பண்ணி என் டேட்டாவை கொண்டு வருவேன். ஆனால் ஆக்சுவல் யூஸு ஒரு காம்பனண்ட்டு, அனுப்புறது ஒரு காம்பனண்ட். ஆனால் இடையில என்ன ஆகும், அதோட சைல்டு எல்லாத்துக்கும் ட்ராவல் ஆகிட்டு தான் என்ன ஆகும், அந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கோடிங்கோட பார்த்தோன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இங்கே பாருங்க, ப்ராப்ஸ் ட்ரில்லிங் இன் ரியாக்ட் மீன்ஸ் பாசிங் டேட்டா த்ரூ மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு லேயருக்கும் அது என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணிகிட்டே நம்ம வருவோம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னு நான் ஒரு ஃபைல் வச்சுருப்பேன். இந்த ஃபைலில் இம்போர்ட் ரியாக்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ண போகிறோன்னா அதை நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் காம்பனன்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா example1 அப்படிங்கிறது என்னோட காம்பனன்ட் நேமு. இதில் யூஸ் ஸ்டேட்டில் சரவணன் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். செட் நேம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்டேட்டில் ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் தான் நான் செட் நேமுங்கிறத செட் பண்ணுவேன். எனக்கு எந்த ஒரு அப்டேட் வேணாம் அப்படிங்கும்போது நான் அந்த செட் நேமே நான் வைக்க மாட்டேன். ஐ மீன் அந்த கால்பேக் ஃபங்க்ஷனே நான் வைக்க மாட்டேன். ஓகேவா, இப்போ அந்த ரிட்டர்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா example1 ப்ராப்ஸ் ட்ரில்லிங் காம்பனன்ட் 1 அப்படிங்கிறதுல அந்த நேமை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சரவணன் அப்படிங்கிறது அந்த நேமில் இருக்குது. அந்த நேமை வந்து டேட்டாங்கிற ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், அதை காம்பனன்ட் 1க்கு அனுப்புகிறேன். அகைன் காம்பனன்ட் 1ல் வாங்கி 2க்கு அனுப்புவேன். 2ல் வாங்கிட்டு எதுக்கு அனுப்புகிறேன், 3க்கு. 3ல் வாங்கிட்டு 4க்கு அனுப்புகிறேன். 4ல் வாங்கிட்டு 5க்கு அனுப்பி நான் எங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன், என்னோட 5th காம்பனண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இது வந்து அந்த டேட்டா பாஸ் ஆகி வந்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா 4 காம்பனன்ட் பாஸ் ஆகி வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டில் பாஸ் ஆகும்போதும் காம்பனன்ட் ரெண்டரிங் நடக்கும், அன்னெசரியாக ரெண்டரிங் ஆகும். இந்த ரெண்டரிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத படிப்போம். இப்போ இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கை ரன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட காம்பனன்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா example1 ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா example1 ப்ராப்ஸ் ட்ரில்லிங். இப்போது அந்த யூசர் அந்த டேட்டாங்கிறதுல இந்த யூசர் நேம் இஸ் சரவணன் அப்படின்னு எனக்கு எங்கே வந்திருக்கு, நான் காம்பனன்ட் 1ல் வாங்கிட்டு 5ல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுதான் ப்ராப்ஸ் ட்ரில்லிங். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத படிப்போம். ஓகேவா, தேங்க்யூ.